ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா பார்பி ஹவுஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உடம்பு முடியல, அதனாலதான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமே நான் வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் எங்க வீடியோவை பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்ண போறோம். அது என்ன ஃபங்க்ஷன் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு நடக்க போகுது எங்க ஸ்ட்ரீட்ல. அதுக்கு நாங்கெல்லாம் டெக்கரேட் பண்ண போறோம். எங்க அம்மா அப்பா வந்து நேத்தே டெக்கரேஷனுக்குள்ள ஐட்டம்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டெக்கரேட் பண்ண போறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெக்கரேட் பண்ணிடலாமா? இதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்துட்டாங்க. அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லட்டும். ஹாய் 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 ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? ஓகே, நம்ம வீடியோ இன்னமும் அடிக்கடி வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க டெக்கரேஷன் பண்ண போறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ண போற மெட்டீரியல். இதுதான் எங்க அம்மா அப்பா வாங்கிட்டு வந்தது. கம்மியா தான் இருக்கு. இதை வச்சு நாங்க சிம்பிளா எப்படி டெக்கரேட் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். அதோட எங்களோட அக்கா அண்ணன் எல்லாம் கூட்டுக்க போறோம். எல்லாம் சேர்ந்து தான் நாங்க இந்த ஸ்ட்ரீட்டை டெக்கரேஷன் பண்ண போறோம். அதே மாதிரி ஷேர் பண்ணி தான் பண்ண போறோம். ஆளுக்கு பிரிச்சு ஷேர் பண்ணாதான் எல்லாரும் சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ண முடியும். எல்லாருமே பண்ணணும்ல, அதுக்கு தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்க அக்கா அண்ணன் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டோம். எல்லாருக்கும் பிரிச்சுட்டோம். எல்லா மெட்டீரியலையும் பிரிச்சுட்டோம். அவங்கவுங்க அங்கங்க பண்ணிடுவாங்க. எல்லாம் ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி உங்க ஸ்ட்ரீட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இது மாதிரி ஷேர் பண்ணி டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த பாட்டை எடுத்து ஓரமா வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம அங்கதான் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க போறோம். அங்க வைக்கும் போது கொஞ்சம் சென்டரா வைக்கும் போது நல்லா இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ. அந்த குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீல சில்வர் கலர்ல பெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெட் கலர்ல பால்ஸா கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு. அந்த ட்ரீய ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க வைக்காதடி, நல்ல மரவா இருக்கு. தெரியுற மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல கொண்டாந்து வைடி. இங்க வைக்கவாடி. இல்லடி, இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாடி. அப்பதானே கிறிஸ்மஸ் ட்ரீங்கிறது நல்லா தெரியும். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல. இப்ப ஓகேடி, இப்ப கரெக்டா இருக்குடி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பெல் இருக்கு, கிறிஸ்மஸ் போர்டு இருக்கு. முதல்ல இந்த பெல் எல்லாம் மாட்டுங்க. கிறிஸ்மஸ் போர்டுல அப்புறம் லாஸ்டா மாட்டிக்கலாம். ஓகே, இந்த பெல்ல எங்க மாட்டலாம்? ஓகே, இந்த செடியில மாட்டிட்டோம். இங்க அழகா இருக்குல்ல பெல். டிங் 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 ஆடுதல்ல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் பார்க்க அழகழகா இருக்கு. எனக்கு இந்த டும் அடிக்கணும் போல இருக்குடி. டெக்கரேஷன் பண்ணாம என்னாடி உனக்கு டொம் அடிக்கணும் போல இருக்குங்கிற? இருடி, நான் கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு போறேன். எனக்கு அப்பையில இருந்து எப்படா அந்த டொம் அடிச்சு பாக்கணும்னு ஒரே ஆசைடி. சரி சரி, முதல்ல பண்ணிட்டு போடி. டெக்கரேஷன்லாம் பண்ணும்ல. சூப்பரா தான் இருக்கு. செமையா இருக்குடி. ஆமா, அதுக்குதான் நான் சொன்னேன் எனக்கு ஆசையா இருக்கு அடிக்கணும்னு. இப்ப பாத்தீங்களா, உங்களுக்கே பிடிச்சிருக்குல்ல? ஆமா ஆமாண்டி. சரி, டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எல்லாரும் சேர்ந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த டொம்மையும் எங்க மாட்டுறது? அந்த செடியில மாட்டடி. இங்க வேணாண்டி, பெல்லு தான் இருக்குல்ல, கொஞ்சம் ஓரமா மாட்டடி. வேற எங்க மாட்டலாம்? ஓகே, இந்த இடத்துல மாட்டியாச்சு. அது அழகாதான் இருக்கு. இந்த டும் தொங்குறதும் அழகாதான் இருக்கு. கிரீன் கலர்ல கோல்டு அண்ட் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த நேம் போர்டு இருக்கு, அப்புறம் லைட் இருக்கு, அப்புறம் இந்த பெல் இருக்கு, அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு. என்னடி என்ன கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வைக்காம இருக்கீங்க? அங்க பாரு, நாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிட்டோம். இன்னும் போர்டு லைட் மட்டும் தான் வைக்கணும். இருடி, நாங்க வச்சிடறோம்டி. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குட்டியான கிறிஸ்மஸ் ட்ரீ தான். அழகா இருக்கு பாத்தீங்களா, குட்டியா. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுலயும் சில்வர் கலர்ல ஏதோ டப்பாவா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. அது பெல் இல்ல, ஏதோ டப்பாவா இருக்கு அழகா. அதுலயே ஒரு ரெட் கலர் பால்ஸாவும் கொடுத்திருக்காங்க. அந்த ட்ரீயை டச் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கலர் பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது பாக்க பாத்தீங்களா, ட்ரீ அழகா இருக்கு. அப்புறம் இந்த மேரி கிறிஸ்மஸ் போர்டு இருக்கு. இது லாஸ்டா நம்ம மாட்டிடலாம். அப்புறம் இந்த கோல்டன் பெல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் டெக்கரேஷன்ஸ்க்கு தான். இதை வந்து செடியில மாட்டிட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும். அதை மாட்டிட்டு நம்ம அப்படியே கையில ஆட்டும் போது செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே இந்த செடியில மாட்டிடலாம்.
அழகா இருக்கு பாத்தீங்களா? சூப்பர் கியூட்டா இருக்குல்ல? அழகா இருக்கு. நம்ம ஆட்டி பாப்பாமா அங்க பாருங்க ஆடுது. சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் இது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபிளார் பர்பிள் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கு. அது என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இதுக்கு பைனாப்பிள் பேர் வச்சிருக்கோம். இதுவும் ஒரு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் போல. அது ஆனா என்னன்னே தெரியல, மாட்டி வச்சிருக்கோம். அப்புறம் இங்க பால்ஸ் இருக்கு, கோல்டன் கலர் பால்ஸ். இந்த சைட்ல இது மாட்டி வைக்கிறோம். அதெல்லாம் மாட்டினா சூப்பரா இருக்குல்ல? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே ஆனா செமையா இருக்கு. இது ஆட்டம் பாம் மாரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ரெட் கலர் பெல்லையும் மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் இந்த லைட்டு மேரி கிறிஸ்மஸ் இருக்கு, அதை மாட்டிடலாமா? ஏய், முதல்ல நேம் போர்ட்லாம் ஒட்டுங்க, அடுத்தது லைட்டை மாட்டிக்கலாம். ஆகும்னா அந்த லைட்லயே தாண்டி நீ டச் பண்ணிட்டு இருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த நைட் லேம்ப் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அழகா இருக்குல்ல? கேண்டில் மாடல்ல இருக்கு, அழகா இருக்குல்ல? இது வாங்கணும். டெக்கரேஷன் பண்ணிட்டு லாஸ்டா இதை வச்சா சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா? எல்லோ கலர்ல எரியுது. இதை நம்ம நைட் டைம்ல நம்ம ரூமுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த குட்டி லைட்டை பாருங்களேன். இது வந்து ரைஸ் லைட்னு சொல்லுவாங்க போல. ஒரு தின்னான நூல் மாரி போகுது வயரு, அதுல ஒரு ரைஸ் அளவுக்கு லைட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. இந்த பாத்தீங்களா? செம்மையா இருக்கு. இதுல வந்து லாஸ்டா டெக்கரேஷனுக்கு பண்ணிக்கலாம். முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த நேம் போர்டெல்லாம் ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேம் போர்டெல்லாம் ஒட்டிட்டோம்னா நம்ம கலர் யூஸ் பண்ணிக்கலாம், கலர் லைட் அந்த லைட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குட்டி நேம் போர்டை ஒட்டிடலாம். ஓகேவா? இது வந்து நான் டபுள் டேப்ல தான் ஒட்ட போறேன். டபுள் டேப்ல ஒட்டும் போது ரொம்ப உழுவாம அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அந்த எல்லோ கலர் பேப்பரை எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு நீங்க அந்த மேல வந்து வால்ல வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ராங்கா நின்னுக்கும். அதுக்கப்புறம் இந்த போர்டை நேம் போர்டை வந்து நீங்க ஒட்டிங்கும் போது ஸ்ட்ராங்கா இருக்கும். பார்த்தீங்களா? ஸ்ட்ராங்கா இருக்கு, கீழே விழுவவே விழுவாது. சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? நேம் போர்டு, கீழே ரெட் கலர் பெல்லு, இந்த சைடு வந்து கோல்டன் கலர் பாலு. பார்க்கவே அழகா இருக்கு பாத்தீங்களா? செம்மையா இருக்கு. சிம்பிளா பண்ணாலும் கியூட்டா இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சைடு வந்து டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்க பெரிய நேம் போர்டு ஒட்டணும், அந்த பக்கம் நிலா வீட்டு சைடும் நேம் போர்டு மாட்டணும். இந்த பெரிய நேம் போர்டு இதுக்கும் நம்ம டபுள் சைஸ் டேப் போட்டு தான் ஒட்ட போறோம். ஹே, நீ நடுவுல மட்டும் தானே அந்த டபுள் டேப் ஒட்டியிருக்கே, கண்டிப்பா கீழே விழுந்துருண்டி. பத்தியா? சொன்னல கீழே விழுந்துட்டு. பத்தியா? உங்க மேலே விழுந்துட்டு. இது தேவையா? நான் சொன்னல 3 சைடும் ஒட்டணும்னு, நீங்க ஒரு சைடு தான் ஒட்டிருக்கீங்க. இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு ஒட்டுங்கடி. ஆமாண்டி, ஒட்டியாச்சுடி. சரி, இப்ப ஒட்டி பாப்போம். இல்ல உழுவுதா இல்ல நிக்கிதானே. இங்க பத்தியா? சூப்பரா நிக்குது. பத்தியா? நான் சொன்னல, அப்பே கேட்டீங்களா? ஓகே ஓகேடி. சரி, அப்புறம் இந்த கவரு இதெல்லாம் எடுத்து பேப்பர்லாம் டஸ்ட்பின்ல போடுங்கடி, நீட்டா இருக்கணும் ஸ்ட்ரீட்டே பார்க்க. ஓகேடி, நான் கிளீன் பண்ணிட்டேன்டி. ஓகே, நம்ம அப்புறம் இங்க நிலா வீட்ல நேம் போர்டு ஒட்டணும். வேற என்ன இருக்கு? இப்பவே பார்க்க நம்ம ஸ்ட்ரீட் கலர்ஃபுல்லா இருக்குடி, சூப்பரா இருக்குடி. நேம் போர்டு ஒட்டினோடனே அழகா இருக்கு பாரு, செம்மையா இருக்கு இந்த மேரி கிறிஸ்மஸ் நேம் போர்டு. என்ன டம் டம் மேல போயிட்டு போல? ஆமாண்டி, கீழே வச்சா அது நல்லாவே இல்லாத, மேல மாட்டிட்டேன். மாடியில மாட்டும் போது சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா. சரி, நம்ம அந்த நிலா வீட்ல நேம் போர்டை மாட்டிடுவோம். இங்கேயும் நம்ம டபுள் டேப் வச்சுதான் யூஸ் பண்ண போறோம். இங்கேயும் வால்ல வந்து டபுள் டேப் ஒட்டிட்டு இந்த நேம் போட மாட்டிடலாம். மேரி கிறிஸ்மஸ் நேம் போட மாட்டும் போது பார்க்க அழகா இருக்கும். ஓகே, இங்கேயும் ஒட்டியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது பாத்தீங்களா? அழகா இருக்கு. இந்த லைட் போடாமலே இந்த டெக்கரேஷன் பண்ணதே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? கியூட்டா இருக்குல்ல? அப்புறம் இந்த லைட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஓபன் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட். மற்றதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. இந்த லைட்டு தான் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது ரைஸ் லைட் போல. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது மாதிரி நாங்க டெக்கரேஷன் பண்ணதே இல்லை. இதான் எங்க ஸ்ட்ரீட்ல ஃபர்ஸ்ட் டைமா கிறிஸ்மஸ்க்கு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். ரொம்ப அழகா இருக்குல்ல? இங்க பாருங்க, லைட் ஆன் பண்ணோன்னு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. செமையா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? இதெல்லாம் எங்க அம்மா அப்பா பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட உங்க ஸ்ட்ரீட் எல்லாம் இதே மாதிரி டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேரி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. அப்படியே எங்க வீடியோவையும் கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் முடிஞ்சு எல்லாரும் லீவ்ல இருப்பீங்க, எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கி எங்களோட வீடியோவையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.
இப்ப நாங்க எங்க டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கேக் தான். எங்க அம்மாட்ட நான் மார்னிங்கே சொல்லி கேக் ரெடி பண்ண சொல்லிட்டேன். நான் போய் கேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ, என்னது அதுக்குள்ள கரண்ட் ஆஃப் ஆயிட்டே இருட்டா இருக்கே. இருட்டா இருந்தா என்னடி, நம்ம டெக்கரேட் பண்ண லைட் செமையா இருக்குல்ல. ஆமாண்டி, அப்படியே இந்த கேண்டில் லைட்டும் இருக்கு, அதையும் ஆன் பண்ணிடலாம். சூப்பரா எல்லோ கலர்ல வேற எரியும். ஆமா ஆமாண்டி, நல்ல வேளை நம்ம இந்த கேண்டில் லைட் வாங்கணும். எவ்வளவு அழகா இருக்கு பாரு. கரண்ட் போயிட்டுனா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பயமே இருக்காது. ஏண்டி மேல போய் வைக்கிறேன், இங்க கீழே வைடி, நான் நம்புக்கிறேன் அந்த பக்கம். சரிடி. இந்த கேண்டில் வச்சோன்னு எவ்வளவு அழகா இருக்கு பாரு, நல்லா எல்லோ கலர்ல எரியுது. ஆமா ஆமா, இந்த கேண்டில் இருக்கிறதாலதான் எனக்கு பயம் இல்லை, அல்லனா நான் கத்திருப்பேன். கேக் ரெடி. எங்க அம்மா பண்ண கேக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குடி, சூப்பரா ப்ரௌன் கேக் பண்ணிருக்காங்க. என்னடி இவ்வளவுதான் இருக்கா? இல்லடி, எங்க அம்மாவும் இந்த கேக் தான் பண்ணிருக்காங்க, நானும் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்டி. ஓகேடி, போய் எடுத்துருவாடி. சூப்பரா இருக்குல்ல இந்த கேக் பார்க்க. இங்க பாரு, நானே எடுத்துட்டு வந்துட்டேன். சரிடி, சூப்பரா இருக்கு கேக்கு. என்னடி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், ஆனா சாண்டாவை மட்டும் காணும். என்னடி இது சாண்டா வாய்ஸ் மாதிரி இருக்கு. La 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 la, Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. என்னடி சாண்டா வாய்ஸ் மாதிரி இருக்கு, சாண்டா வந்தாச்சா? ஆமாண்டி, எங்க பாரு, எங்க பார்த்தாலும் சாண்டா நிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு கனவா இல்ல நிஜமா? இங்க பாரு, மாடியில எல்லாம் சாண்டா நிக்கிற மாதிரியே இருக்கு. உனக்கு மட்டும் இல்லடி, எங்களுக்கும் அப்படிதாண்டி தோணுது. சாண்டா எங்க பார்த்தாலும் இருக்காடி. இங்க பாரு, நம்ம சாண்டா தாண்டி வந்தாச்சு. சாண்டா வந்தாச்சு. மேரி கிறிஸ்மஸ் சாண்டா, மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் பசங்களா. என்ன உங்க ஸ்ட்ரீட்ல டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணிருக்கீங்க, கேக்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க, செமையா இருக்கு, லைட்லாம் பார்க்க சூப்பரா இருக்கீங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உங்களுக்கு நிறைய கிஃப்ட் தரலான்னு இருக்கேன். சாண்டா எங்களுக்கு கிஃப்ட் தர போறாரே, ஜாலி ஜாலி, கிஃப்ட் வரப்போகுது எங்களுக்கு. ஆமா பசங்களா, இங்க பாருங்க, உங்களுக்காக சாண்டா நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் எடுத்துக்கங்க. எல்லாருக்கும் இந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் தான் இந்த சாண்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சாண்டா, தேங்க்யூ சோ மச். மேரி கிறிஸ்மஸ் சாண்டா. மேரி கிறிஸ்மஸ் பசங்களா, உங்களுக்கு கிறிஸ்மஸ் கார்டும் கொண்டு வந்திருக்கேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. நியூ இயரும் வரப்போதுல, எல்லாம் ஜாலியா ஹாப்பியா இருக்கணும், எப்பொழுதும் ஸ்மைலோட நல்லா படிக்கணும். ஓகேவா? ஓகே சாண்டா. ஓகே பசங்களா, உங்களை மாரி பசங்களுக்கும் நானும் கிஃப்ட் கொடுக்கணும்ல. நான் கிளம்புற நேரம் வந்துட்டு இங்க பாருங்க, சாக்லேட் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் சாக்லேட் எடுத்துங்க பசங்களா. நான் கிளம்புற நேரம் வந்துட்டு நான் கிளம்புறேன். சாண்டா, இவ்வளவு எங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு இந்த கேக் கூட சாப்பிடாம போறீங்க சாண்டா. கண்டிப்பா நான் சாப்பிட்டு போறேன் பசங்களா. எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய் சாண்டா, பாய் பாய். சாண்டா என்ன கிஃப்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்திரலாமா? நிலாவுக்கு சேட்டிலைட் எரேசர் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்குடி, அழகா இருக்குல்ல, கியூட்டா சேட்டலைட் ஷேப்ல இருக்கு பாரு, அதுவும் எரேசர் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சாண்டா. ரீனா, உன் கிஃப்ட் என்னன்னு பாத்திரலாமா? பாத்திரலாமே. என்னடி, என்னோட கிஃப்ட் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா, சேட்டலைட்டோட கொஞ்சம் பெருசா தான் தெரியுது. சரி, என்னன்னு பாத்திரலாம். லெமன் எரேசர் டி. செமையா இருக்கு பாரு, லெமனை கட் பண்ணா எப்படி இருக்கும் நடுவுல, அது மாதிரி இருக்கு பாரு, சூப்பரா, பார்க்கவே அழகா இருக்குடி. ஆமாண்டி, ரீனாவுக்கு லெமன் எரேசர் வந்திருக்கு. தேங்க்யூ சாண்டா, எரேசர் செமையா இருக்கு சாண்டா. ஓகே, நெக்ஸ்ட் அஞ்சலியோட கிஃப்ட் பாத்திரலாமா? ஓகே, பாத்திரலாமே. அஞ்சலி, உனக்கும் கிஃப்ட் என்னன்னு தெரியலையே, உனக்கு கொஞ்சம் பெரிய கிஃப்ட் மாதிரி தெரியுது. ஆமாண்டி, என்னன்னு பாத்திரலாம். பைனாப்பிள் எரேசர் டி.
அஞ்சலிக்கு பைனாப்பிள் எரேசர் வந்திருக்கு. தேங்க்யூ சாண்டா. எனக்கு இந்த எரேசர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பைனாப்பிளும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம நிவிஷாவுக்கு என்ன எரேசர் வந்திருக்கா இல்ல வேற ஏதாச்சும் வந்திருக்கான்னு பாப்போம். வாவ், நிவிஷாவுக்கு பாப்சிக்கல் ஐஸ்கிரீம் வந்திருக்கு. அதுவும் சாக்லேட் ஃபிளேவர் நிவிஷாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்திருக்கு. சாண்டாவுக்கு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் நல்லா தெரிஞ்சு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சாண்டா. ஏன் அழகா இருக்குடி உன்னோட எரேசரு. ஓ, அஜயோட கிஃப்ட் என்னன்னு பாத்திரலாமா? அஜய்க்கு என்ன கிஃப்ட்? ஓ, அஜய்க்கு வந்து வாட்டர்மெலன் கிஃப்ட். சூப்பரா இருக்கு அஜய். செம்மையா இருக்கு பாரு. எனக்கு வாட்டர்மெலன்னா ரொம்ப பிடிக்கும். சாண்டாவும் அதே மாதிரி எரேசர் வாங்கி கொடுத்திருக்காங்க. என்னடி உன் கிஃப்ட காணோம்? நான் நாளைக்கு பிரிச்சுக்குவேன். எங்க அம்மாட்ட எடுத்துட்டு போய் நாளைக்கு என்னன்னு போய் பாப்பேன். இங்கெல்லாம் நான் உங்கள்ட்ட எல்லாம் காமிக்க மாட்டேன். எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி எரேசர் வந்திருக்குடி. செம்மையா இருக்குடி பிங்க் கலர்ல. எனக்கு செரி எரேசர் டி. எனக்கு இந்த பாப்சிக்கல் ஐஸ்கிரீம் வந்திருக்குடி. செம்மையா இருக்குடி. ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் எனக்கு பிடிச்சதுடி. எல்லாருக்கும் சாண்டா அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் கொடுத்திருக்காங்க பாரு. சாக்லேட் கொடுத்திருக்காங்க, கிரீட்டிங் கார்டு கொடுத்திருக்காங்க, அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சாண்டா. நீங்க வந்து எங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் பிரசன்ட் பண்ணி எங்களை விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாண்டா. மேரி கிறிஸ்மஸ் சாண்டா. மேரி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஜாலியா இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுங்க. நாங்களும் இந்த எங்க ஸ்ட்ரீட் எல்லாம் டெக்கரேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டோம். சாண்டாவும் எங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. நிறைய ஸ்வீட் சாக்லேட்லாம் சாப்பிட்டோம். ஹாப்பியா இருந்துச்சு எங்க ஃப்ரெண்ட்ஸோட நாங்க செலிப்ரேட் பண்றது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நாங்களும் இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அங்க கிறிஸ்மஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், டாடா. எப்பொழுதும் நிலா பார்பி ஹவுஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், டாடா.